இங்க 3 பேச்சுலர் வாடகை வீட்டுல இருக்கிறப்ப அதுல ஒரு பையன் தோசைகள் எடுத்துட்டு வந்து தன்னோட ஃப்ரெண்டு மண்டையில இறக்கிறான். கூடவே இன்னொருத்தனை கத்தியால கழுத்து எடுத்துட்டு இவனு சேர்ந்து மொத்தமா பெட்ரோலை ஊத்தி தீய வச்சு கொளுத்திக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள் அடுத்து இதே வீட்டுல ஹவுஸ் ஓனரும் கூடவே இந்த வீட்டுக்கு புதுசா கூடி வந்த பையனும் இறந்து கிடக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில இந்த வீட்டுக்கு போலீஸ் வந்து இங்க இறந்து போன 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க திடீர்னு செத்து போனவன் எந்திரிச்சு நம்ம போலீஸோட பேரை சொல்லி இந்த வீட்டை விட்டு எல்லாரும் உடனே வெளியில போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாலுக்கு வந்து ஹவுஸ் ஓனரை பார்த்துட்டு மறுபடியும் மயங்கிடுறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவனுக்கு இந்த ஊர்ல ஒரு கம்பெனில வேலை கிடைச்சதால இங்க பக்கத்துல ஏதாச்சும் நல்ல வீடா பார்க்கலன்னு இந்த வீட்டுக்கு வரான். அடுத்து இந்த ஹவுஸ் ஓனர் இவர் வரதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி 3 பேர் இறந்துட்டாங்க, அதுல இருந்து இந்த வீட்டுக்கு யாரும் வரதில்லைன்னு எல்லா உண்மையும் முன்னாடியே சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கே விடுறாரு. ஆனா இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள்ல டெய்லி நைட்டு கிச்சன்ல தோசைக்கல்ல யாருமே தள்ளி விடாம டெய்லியும் கீழே விழுகுது. கூடவே டெய்லி இந்த டிவி ஆன் பண்ணாம நம்ம சிஎம்மோட கில்லி பாட்டு தினமும் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் இந்த தோசைக்கல்ல தூக்கிட்டு போய் இந்த வீட்டுக்கு கீழே தோட்டத்துல புதைச்சு வச்சுட்டு வந்துடும். ஆனா மறுபடியும் வந்து தூங்கணும்னே அந்த தோசைக்கல்ல மறுபடியும் விழுகுது. அப்புறம் அடுத்த நாள் இதெல்லாம் பார்த்து பயந்து இந்த வீட்டுக்கே வராம வெளியிலே செப்பரேட்டா ரூம் எடுத்து தங்க. ஆனா இவனை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக இவனோட கனவுல இவன் அம்மா இவன் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இந்த வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவும் இந்த வீட்டுல மர்மமா நடக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. இந்த மாதிரி உனக்கு கனவு வந்தோடனே அந்த ரூமை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்துடுறான்.